வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ப்ராக் லெஸ்னர் டபிள்யூக்கு வந்ததுனால பல பெண் ரசிகர்களுக்கு பிடிக்கலையாம். இதே மாதிரி முக்கியமாக நம்ம ஃபீண்டை பற்றின ஒரு அப்டேட்டு, ஜான்சனா 18 டைம் சாம்பியன் ஆகிற பற்றின அப்டேட்டுன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில ரெஸ்லிங் செய்திகளை கொண்டுட்டு தான் வந்திருக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்யல தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் தேதி நம்ம ஜான்சனாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1 2 3 4 இன்னும் ஒரு 4 ஷோக்கு தான் ஜான்சனா வருவார். அண்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஜான்சனாக்கும் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனான டாமினிக் மிஸ்டரிக்கும் டபிள்யூடபிள்யூ வந்து சர்வைவர் சீரிஸுக்காக ஒரு ஸ்டோரியை டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் நம்ம டாமினிக் மிஸ்டரியை பார்த்தீங்கன்னா அவருடைய பழைய ஸ்டோரி எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிட்டாரு. எஸ், பெண்டாவோட ஸ்டோரி முடிஞ்சது, ரூசேவோட ஸ்டோரி முடிஞ்சது. 1க்கு 2 தடவை டைட்டில் டிஃபெண்ட் பண்ணிட்டாரு. இப்போது ஜான்சனாவுடைய அந்த 4 விரலில் ஒத்த விரல்னா கண்டிப்பாக அது சர்வைவர் சீரிஸ். அதுக்கு முன்னாடி 2 வாரம் வருவார். ஆக்சுவலி டேட் நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா ஜான்சனா எப்போ வருவார்னு, நவம்பர் 11 அடுத்து நவம்பர் 17. அந்த 2 வாரமும் பார்த்திங்கன்னா வருவார். 18. ஸோ இப்படி 2 வாரமும் வருவார் மண்டே நைட்டால். அதுக்கப்புறமா ரா பிராண்டுக்கே வரமாட்டார். அதுக்கப்புறமா சாட்டர்டே நைட் மேனுக்கு தான் வருவார், டிசம்பர் 13. இப்படி ஜான்சனாவுடைய 4 அப்பீரியன்ஸில் 1 சர்வைவர் சீரிஸ் வார் கேம். அதில் நம்ம ஜான்சனா டாமினிக் மிஸ்டரியோ கூட இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்காக மோதுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதில்ல. மேபி அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வின்னர் டேக் ஆல் மேட்சாக கூட இருக்கலாம். அதாவது டாமினிக் மிஸ்டரியோ கிட்ட இப்போது இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மட்டும் இல்லை, AAAவுடைய மெகா ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப், அங்கே உள்ள ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் அப்படின்னா அது வந்து AAAவுடைய மெகா சாம்பியன்ஷிப், அதையும் அவர் வச்சிருக்கிறதுனால மேபி 2 டைட்டிலையும் வின் பண்ணதுக்கு சீனாக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்படி ஒருவேளை சீனா வின் பண்ணார்னா 2 ரெக்கார்டை அட்டன் டைம் படைப்பார். ஒன்று கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன். ஆக்சுவலி ஜான்சனா வந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை 1 தடவையோ 2 தடவையோ 3 தடவையோ 4 தடவை வின் பண்ணால் கூட அவர் 4 டைம் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் வரைக்கும் போகலாம். ஏன்னா அது வரைக்கும் டபிள்யூடபிள்யூ எல்லா டைட்டிலுமே எனக்கு தெரிஞ்சு டாக் டீம் டைட்டிலில் 3 தடவை அண்ட் யூஎஸ் டைட்டில் 4 தடவை, டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப்பில் மெனி டைம் அப்படி வின் பண்ணவர். ஸோ அதனால் அவர் எத்தனை தடவை இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ஆனாலும் அத்தனை தடவை கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன். ஸோ இப்போ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் வின் பண்ணால் அவர் 1 டைம் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் அப்படிங்கிற பேர் ஜான்சனாக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் மெகா சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணால் 18 டைம் சாம்பியனும் அவர். அது எப்படிப்பான்னு கேட்டிங்கன்னா மெகா சாம்பியன்ஷிப்பும் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் தான். அப்போ டாமினிக் மிஸ்டரி ஹெவி வெயிட் சாம்பியனானு கேட்டிங்கன்னா எஸ், ஆனால் டபிள்யூடபிள்யூல அவர் வந்து AAA ரெஸ்லிங் கம்பெனியில் ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன். ஸோ அதை ஜான்சனா வின் பண்ணார்னா 18 டைம் சாம்பியன் ஆகலாம். அது எப்படிப்பா அதர் ரெஸ்லிங் கம்பெனி சாம்பியன்ஷிப் இல்லைனா அதுக்கு நான் ஒரு விளக்கத்தை சொல்கிறேன். ரெக் ஃப்ளையர் டபிள்யூடபிள்யூல 17 டைம் சாம்பியன் சொல்கிறாங்கல்ல, அவர் அத்தனை தடவைலாம் டைட்டில் வின் பண்ணதே கிடையாது. 16 டைம் சாம்பியன் சொல்லுவாங்க. அவர் வந்து டபிள்யூடபிள்யூ தவிர்த்து ECW, WCW அண்ட் அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் ROHலாம் வின் பண்ணதை சேர்த்து தான் 17 டைம் சாம்பியன். டபிள்யூபியில் 1 முறையோ 2 முறையோ தான் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. சரிங்களா? அப்படி பார்த்தா ஜான்சனாவும் இந்த கணக்கில் வருவார்ல. அடுத்த செய்தி, நான் வந்து ஃபீண்ட் பிரே வைட்டை பற்றி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி RKO அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே ராண்டி ஆர்டனை ஞாபகம் வரும். ராண்டி ஆர்டன் அப்படி பார்த்தீங்கன்னா சூப்பராக RKO போடுவார். நான் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் ரெஸ்லிங் கம்பெனியில் ஒருத்தர் RKO போடுற ஸ்டைல், நான் அந்த வீடியோவை உங்களுக்கு காட்டுறேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாருங்கள், அந்த ஜம்பரில் அழகாக ஜம்ப் பண்ணுறாரு. அப்படியே வந்து ஒரு RKO. ச்சே, எப்படிப்பட்ட RKO பற்றியா? உண்மையிலேயே திறமையான மல்யுத்த வீரர்கள் அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் இருக்கிறான் செய்கிறாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு தோணுச்சு, கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லியே ஆகணும். ஸோ ராண்டி ஆர்டன் ரிங்கில் RKO போடுறாரு, அதை விட சூப்பராக ஒருத்தர் RKO போடுறாருன்னு. ஸோ அதை காட்டுறதுக்காக நான் வந்திருக்கிறேன். சரி, இப்போ நியூஸுக்கு வருவோம். பிரே வைட்டை பற்றி தான். த ஃபீண்ட் அப்படிங்கிற கேரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளமே அவருடைய மாஸ்க் தான். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரசிகர்களில் ஈர்க்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட மாஸ்க்கை க்ரியேட் பண்ண ஒரு டபிள்யூடபிள்யூல ஒரு கான்ட்ராக்ட் போட்டு டபிள்யூடபிள்யூல ஃபீண்டுக்காக பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க்கு, அந்த க்ளவு, காஸ்டியூமர் டிசைனர் எல்லாமே இருந்தார். ஆக்சுவலி அவர் வந்து ஒரு காஸ்டியூமர் டிசைனர் கிடையாது, அவர் ஒரு மாஸ்க் டிசைனர். சின்ஸ்கே நாகமோராவோட மாஸ்காக இருக்கட்டும், டபிள்யூடபிள்யூல பல பேரோட மாஸ்காக இருக்கட்டும், அவர் தான் வந்து ஆடிட்டிங் பண்ணி ரெடி பண்ணி கொடுப்பாரு. அவர் வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோவில் வந்து பிரே வைட்டை ட்ரிபியூட் பண்ணும் விதமாக, பிரே வைட் வந்து அவருடைய ஃபீல்டு கேரக்டர் 2022 அதாவது டபிள்யூபிள்யூக்கு பீட்டு வந்தார்ல ஒயிட் 6ல், அப்போ அவருக்கு வந்து ஃபீல்டு கேரக்டர் இருந்தது. ஃபீல்டு கேரக்டரை கொண்டு வர ஐடியா இருந்தான். அப்போது ஃபீல்டு கேரக்டருக்காகவே அவர் வந்து ஒரு மாஸ்க்கை ரெடி பண்ணாராம். அது எப்படிப்பட்ட மாஸ்க்கு அப்படிங்கிறத அந்த ஷோவில் வந்து ரிவீல் பண்ணியிருக்கிறாரு. ஆக்சுவலி அந்த மாஸ்க்கு அந்த வீடியோவை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன்ல, வீடியோவை போட்டால் ஒரு வேளை காப்பரேட் வரும். சரி, ஃபஸ்ட் இமேஜ் காட்டுறேன், அதுக்கப்புறமா அது ஓப்பன் பண்ணால் சின்ன வீடியோவை காட்டுறேன். ஆக்சுவலி இதே மாதிரி தான் ரா ரிவ்யூவை போடும்போது எனக்கு காப்பரேட் இஷ்யூ வந்துட்டு
ஏன்னா நிறைய வீடியோஸ் அதில் ஆட் பண்ணியிருந்தேன் ரால் இப்படிலாம் நடந்ததுன்னு. ஸோ அதனால் எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்தது. ஸோ அதனால் சின்னதாக வீடியோவை கிளிப் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பழைய ஃபீல்டுக்கும் இதுக்கும் எதுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு கேட்டிங்கன்னா அந்த காஸ்டியூம் டிசைனிங் அண்ட் மாஸ்க்கு. மிந்தி உள்ள மாஸ்க்குக்கும் இதுக்கும் கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு உருகுன மாதிரி மிந்தி மாஸ்க்காகவே இருக்கும். ஃபீல்டு வந்து தீயில் எரிஞ்சார், அதனால் எலும்பு உருகுன மாதிரி மாஸ்கில் இருக்குது. அது வீடியோவாக காட்டணுமா? சரி, சின்னதாக உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா அந்த மாஸ்க் எரிஞ்சதை எப்படி அழகாக காட்டியிருக்கிறாங்கன்னு. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஃபீண்டோடைய நியூ கேரக்டருக்காக உருவாக்கப்பட்டதான். பழசை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபீண்டோடைய மாஸ்கோடைய ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு வந்து இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதில் வந்து உருகுன மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் டபிள்யூவில் இருக்கிற ஜேக்கப் ஃபாட்டுவாக இருக்கட்டும், அலெக்சா பிளிக்ஸாக இருக்கட்டும், அண்ட் மெனி ரெஸ்லர்ஸோடைய மாஸ்கை டிசைனிங் பண்ணது இவர் தான். அதை நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ கூட டபிள்யூபியில் கான்ட்ராக்டில் தான் இருக்கிறாரு. எதன் கான்ட்ராக்டுக்கு படின்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸோடைய மாஸ்க்கை உருவாக்குறது அண்ட் அதர் ரெஸ்லர்ஸோடைய மாஸ்க். இப்போ வேறு ரியா ரிப்ளிக்கு மூக்கு உடஞ்சிருக்குல்ல, அதுக்கு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு பிரத்யேகமாக மாஸ்க் உருவாக்குவாங்க. அதுக்காக டபிள்யூபியில் கான்ட்ராக்டில் இருக்கார். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் வந்தது பல ஃபேன்ஸுக்கு சந்தோஷமான விஷயமா இருக்கலாம். சில ஃபேன்ஸ் வந்து என் பார்வலாம் வந்தார் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் பெண் மல்யுத்த வீரர்களுக்கு ப்ராக் லெஸ்னர் வந்தது ஒரு அன்ஹாப்பியான விஷயம் அப்படிங்கிறது தான் தெரிய வந்திருக்குது. டபிள்யூவில் இருக்கிற லாக்கர் ரூம் ரெஸ்லர்ஸ் வந்து ப்ராக் லெஸ்னரை அவாய்ட் பண்ணுறாங்களாம், ஆல் உமன் ரெஸ்லர்ஸ். ஏன்பா நல்ல மனுஷன் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பொம்பளை பிள்ளை விஷயத்தில் தானே சேட்டையை காட்டுவார், சேட்டை மன்னன். இதுக்கு முன்னாடி டபிள்யூ விட்டு போகிறதுக்கு காரணம் அவராக தான் போனார். எதுக்குன்னா அவர் மேலே செக்ஷுவல் இஷ்யூ கேஸ் வந்தது. ஆக்சுவலி அந்த மாதிரி கேஸ் ப்ராக் லெஸ்னரை தவிர வேறு யார் பேரில் இருந்தால் ஏற்றுக்க மாட்டாங்க. ப்ராக் லெஸ்னர் இல்லாட்டா டபிள்யூபிக்கு தான் நஷ்டம் அப்படிங்கிற எண்ணத்தினால டபிள்யூ மீண்டும் ப்ராக் லெஸ்னரை கூப்பிட்டு வச்சாங்க. ப்ராக் லெஸ்னர் செக்ஷுவல் இஷ்யூவில் வசமாக மாட்டிக்கிட்டார். அதுவும் டபிள்யூபியில் இருக்கிற உமன் ரெஸ்லர்ஸை அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி அப்படி பண்ணி இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு வின்ஸ் மேக்மேன் இவங்களும் சேர்ந்து, அதாவது முதலாளியும் தொழிலாளியும் சேர்ந்து மற்ற சக தொழிலாளியை ரொம்பவே இது பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இப்போ டபிள்யூபிள்யூவில் இருக்கிற பல உமன் ரெஸ்லர்ஸ் வந்து இப்போ சந்தோஷமாக இருக்காங்கன்னா வின்ஸ் மேக்மேன் இல்லை, அந்த டார்ச்சர் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. பட் இருந்தாலும் ப்ராக் லெஸ்னர் வந்தது அவங்களுக்கு ஒரு அன்ஹாப்பியான விஷயமாக தான் இருக்குதா. சரி, எந்த ரெஸ்லர்னு கேட்டிங்கன்னா இந்த பெண் ரெஸ்லர் தான் அப்படின்னு சொல்லாமல் ஆல் எண்டோவர் உமன் ரெஸ்லர் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதாவது எல்லா விதமான பெண் ரெஸ்லர்களுக்கும் இது ஒரு அச்சத்தை கொடுக்குற விஷயமாக தான் இருந்திருக்கு. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக டபிள்யூ சண்டை போடுவாங்கள்ல, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, புருஷங்காரன் இருக்கான். ஹஸ்பண்ட் இல்லாமல் ஒய்ஃபாக ஒன்லியாக இருக்கிறாங்கள, அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்க? நம்ம தலைவன் ப்ராக் லெஸ்னர் எங்கே போனாலும் சர்ச்சைகளோடு தான் இருக்கிறாரு, சர்ச்சை மன்னனாக இருக்கார். இதை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதன் பின்பு அடுத்த செய்தி சினுசுகே நாகமோராவை பற்றி தான் பார்க்க போகிறோம். சினுசுகே நாகமோரா சமீபத்தில் ஏஜே ஸ்டைல்ஸ் ஜான் சீனாவை தொடர்ந்து என்னுடைய ரிட்டையர்மெண்ட் பயணமும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போது சினுசுகே நாகமோரா ரிட்டையர்மெண்ட் ஆக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தான் வந்து ஒரு சாம்பியன்ஷிப்பை வெல்லுவேன், அதுதான் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி டபிள்யூபியில் பல சாதனைகளை பண்ண சினுசுகே நாகமோரா டபிள்யூபியில் இதுவரைக்கும் வெற்றி பெறாத ஒரு டைட்டில்னா அது வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப். அதாவது யுனைடெட் சாம்பியன், இன்டர் கான்டினென்டல் சாம்பியன், டாக் டீம் சாம்பியன், அவர் எல்லா சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு டைட்டில் அது டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப் அல்லது ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை தவிர. அதுலேயும் எனக்கு தெரிஞ்சு நியூ இயரால் பழைய இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப், நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப், பழைய யுனைடெட் சாம்பியன்ஷிப், புதிய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணது நாகமோரா தான். ஒரு தடவை டாக் டீம் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. ஆனால் டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்போ, ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்போ, யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்போ அவருக்கு கொடுக்கல. நிறைய டைம் ஓந்திருக்காரு, இது வரைக்கும் வின் பண்ணதில்லை. ஆனால் நான் தான் கண்டிப்பாக ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ளே அந்த டைட்டில் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிறத ஒரு ஓப்பன் டாக்காகவே சமீபத்தில் சொல்லியிருக்காரு. எனக்கும் சினுசுகே நாகமோரா டபிள்யூபிள்யூ விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணும்னு ஆசை இருக்குது. உங்களுக்கு யாராவது அப்படி தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஜாப்பனீஸ் வாரியர்லாம் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகி ரொம்ப நாள் ஆச்சுல்ல. கடைசியாக நீங்கள் கேட்ட கேள்விக்கான ஆன்சரை பார்க்கலாம். ப்ரோ, நீ ஏன் ப்ரோ ஸ்மாக்டவுன் ரா ரிவ்யூடைய வியூவர்ஷிப்பை போட மாட்டேங்க? நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் அவங்களோட வியூவர்ஷிப்பை தெரிவிக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் அப்பப்போ அப்டேட் கொடுக்க முடிய மாட்டேங்குது. அடுத்தது வேர் இஸ் ஏஜே லீ ப்ராக் லெஸ்னர்? ஸ்டோரி இல்லை, கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வருவாங்க. ஏஜே லீக்கும் அதே மாதிரி பெக்கிலேஜுக்கும் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான ஸ்டோரி ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் வருவாங்க. ப்ரோ சமண்டா எங்கே ப்ரோ? அதாவது சமண்டா இருவான்னு கேட்குறாங்க. அவங்க டபிள்யூவில் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ டபிள்யூ விட்டு போயிட்டாங்க. இப்போ எந்த விதமான அதர் ரெஸ்லிங் கம்பெனிலையும் அவங்க வந்து கமெண்ட்ராக ஒர்க் பண்ணலை. சரிங்களா? ஓகே பேரண்ட்ஸ், வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில்